Hi friends, welcome to Make Lab Steam. இந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஃபேவரட் பிளான்ட்ஸ் ஆன வீட்டில் உள்ளக்கூடிய செடியோ ஆர் வந்து நம்ம ஆஃபீஸில் வச்சுருக்கோம். அந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வாட்டர் சப்ளை இல்லாத பட்சத்தில் எப்படி இல்லாமல் போகும் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஆஃபீஸ் ஒர்க்காக வெளியே போயிடுறோம் ஆர் வந்து வீட்டிலேருந்து வெக்கேஷன்ஸ்க்காக எங்கேயா போகிறோம். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம், இந்த பிளான்ட் வந்து நம்ம ஐஓடின்ற ஒரு டெக் இருக்குது, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட ஹெல்த் வந்து நம்ம ஆன்லைன் மூலிமா பார்த்துக்கலாம். அது மூலிமா நம்மளுக்கு பிளான்ட்டோட வாட்டர் சப்ளை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வாட்டர் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியும் அதோட ப்ராப்பரான வாட்டர் சப்ளை இருக்கா இல்லைன்றது நம்ம ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன்ஸ் மூலிமா ஆன்லைனில் த்ரோவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவைஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஒரு பவர் சப்ளை கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து பவர் இண்டிகேட்டர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ என்னோட சாயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதனால் என்ன காமிக்குதுன்னா இந்த க்ரீன் கலர் சிக்னல் இண்டிகேட்டர் காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ட்ரை சாண்டு நான் வச்சுருக்கேன் பக்கத்தில். இப்போ இந்த ட்ரை சாண்ட் எப்படின்னா நம்ம எங்கேயாவது ஆஃபீஸ்க்கு போயிட்டோம் ஆர் வந்து வெக்கேஷன்ஸ் போயிட்டோம், அந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து சாண்டுக்கு வந்து ப்ராப்பரான வாட்டர் சப்ளை இருக்காது. அதனால் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு மினி டேங்க் வச்சுருக்கேன். நீங்கள் ரியல் டைமில் நம்ம வாட்டர் டேங்கோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சென்சாரை நான் இப்போ ட்ரை சாண்டாக ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ட்ரை சாண்டில் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ரெட் இண்டிகேட்டர் ஆகிடுச்சு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. இங்கே பாருங்கள். ஸோ இதில் வாட்டர் சப்ளை வந்தோன்னா இப்போ நார்மல் கண்டிஷன் க்ரீனுக்கு ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுன்றது அந்த எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆப்குள்ளே போனோம். இந்த ஆப்குள்ளே நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் பேஜில் என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன்ஸை நம்ம கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்மளோட ஆப் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகலாம். இதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் நம்மளோட ஐபி அட்ரஸோட நம்ம கனெக்ட் பண்ணோம். இந்த ஐபி அட்ரஸ் கனெக்ட் பண்ணோன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் கனெக்டட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா என்எஃப் வாட்டர் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு இண்டிகேஷன்ஸும் கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிளான்ட் எடுத்து ஒரு ட்ரை சாண்டில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன காமிக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை ப்ராப்பராக இல்லைன்ற இண்டிகேஷன்ஸ் வந்து எனக்கு இதில் காமிக்கும். பாருங்கள், லோ லெவல் வாட்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இந்த லோ லெவல் இண்டிகேஷன்ஸ் காமிக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இதில் கனெக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் சப்ளை. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.